தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி CBS அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும், மேரி சில்வியா ரோசனா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், ஜாக்லின் உரோலின் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குழந்தை வரன் வேண்டியும், நிக்லஸ் தொழில் வளர்ச்சி அடைவும் குடும்ப சமாதானம் வேண்டியும் உடல் நலனுக்காகவும், சிஸ்டர் உணோரின் மேரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், அதிசய மரியராஜ் குடும்பத்தில் மரித்தவர்களின் உபகார பிள்ளை அற்புதம்மாள், ஜோஸ்வின், ஜெயராஜ், எமல்டா, ரூத் மேரி இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜேசு அருள், ஜேசுமரி உடல் உள்ள நலனுக்காகவும், திருமணம் நன்கு நடைபெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், சாமுவேல் ராஜ் 4ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும், சனா ஆண்டோ ஜெசிகா உடல் நலனுக்காகவும், சாம் ஆண்டனி ஜோ கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியறிதலாகவும் 2வது பிறந்த நாளில் உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தே இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பரிவன்பு மிக்க தந்தையே, இயேசுவின் பணியை உலகில் தொடர்ந்து நிறைவேற்றுவதில் எங்களுக்கு உற்றதோர் துணையாளராய் தூய ஆவியை இருக்கச் செய்தீ. நீர் விரும்புவதையே எப்பொழுதும் செய்ய எங்களுக்கு தேவையான அருள் வளத்தையும் மன துணிவையும் உடல்நலத்தையும் அதே ஆவியால் தந்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 திருவசனங்கள் 30 மற்றும் அதிகாரம் 23 திருவசனங்கள் 6 முதல் 11 வரை. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயரத்து தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு
அவர் ஆணை பிறப்பித்தார். பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேயின் மரபில் பிறந்தவர், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சரிசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதிசேயர் பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியன இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டு என ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேயர் பிரிவினர் சேர்ந்த மறைநூல் அறிஞர் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றும் காணோமே, வானதூதர் ஒருவரே, இவர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என்று வாதாடினார். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீய்த்து எரிந்து விடுவர் என ஆயத்து தலைவர் அஞ்சி படை வீரரை வரை சொல்லி அவர்கள் நடுவில் இருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போலவே ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உது அன்பனை படுகுழி காண விட மாட்டீர். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். முது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, முது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நானும் உள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை.
அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகின்றேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்று முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு என்பது பழமொழி. இயேசுவின் இறுதி ஜெபத்தின் கடைசி பகுதி இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த இயேசுவின் ஜெபத்தினுடைய இறுதி பகுதியிலே ஒற்றுமைக்காக ஆண்டவர் இயேசு அதிகமாக மன்றாடுவதை நாம் பார்க்கின்றோம். ஹாலிவுட் திரைப்படத்திலே நகைச்சுவை இரட்டையர்கள் லாரல் ஹார்டி என்கின்றவர்கள், இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த 100க்கும் மேற்பட்ட படங்கள் பல நாட்கள் திரையரங்குகளிலே ஓடி சாதனை படைத்தன, அனைவருடைய வரவேற்பையும் பெற்றன. இந்த லாரல் மற்றும் ஹார்டி என்கின்றவர்கள் தனித்தனியாக நடித்த நகைச்சுவை படங்களும் உண்டு. லாரல் என்கின்றவர் ஏறக்குறைய 76 திரைப்படங்களை தனியாகவும், ஹார்டி என்கின்றவர் 105 படங்களை தனியாகவும் நகைச்சுவை நடிகர்களாக நடித்தார்கள். ஆனால் அந்த படங்கள் எல்லாம் அவ்வளவாக வெற்றி பெறவில்லை, மக்களுடைய வரவேற்பையும் பெறவில்லை. இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த படங்கள் அதிகமான வரவேற்பையும் நிறைய நாட்கள் திரையரங்குகளிலே ஓடியும் அந்த படங்கள் சாதனை படைத்தன. ஆக இருவர் இணைந்து பணியாற்றுகின்ற பொழுதும், சேர்ந்து செயல்படுகின்ற பொழுதும், ஒற்றுமை அங்கே நிலவுகின்ற பொழுதும் வெற்றி நிச்சயம் என்பது இந்த நிகழ்விலிருந்து நமக்கு புலப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு தந்தையாகிய இறைவனிடமிருந்து ஜெபித்து பல காரியங்களை நிறைவேற்றினார். தாம் செய்கின்ற ஒவ்வொரு புதுமைக்கு முன்பாகவும், செயல்களுக்கு முன்பாகவும், தாம் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு முன்பாகவும் தந்தையாகிய இறைவனிடம் வேண்டி ஜெபித்து அவர் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். தந்தையாகிய இறைவனும் அவருடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் உடனடியாக நிறைவேற்றி தருவதை நற்செய்தியின் ஒவ்வொரு புதுமையும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இயேசுவினுடைய கேட்கப்படாத ஜெபம் ஒன்று உண்டென்றால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் வேண்டிய ஒற்றுமை ஒன்றுதான் என்று கூறுவார்கள். ஏனென்றால் இது இயேசுவை மட்டும் சார்ந்ததாக இல்லை, மாறாக மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரையும் சார்ந்திருக்கின்றது. தமது சீடர்கள், அவருடைய வார்த்தையை நம்புகின்ற இறைமக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமாகவும் ஜெபமாகவும் இன்றளவும் எதிர்பார்ப்பாகவுமே இருக்கின்றது. மனிதர்கள் சுய விருப்பு வெறுப்பின் காரணமாக ஒருவர் மற்றவரோடு இணைந்து செல்ல மனமில்லாமல் பலவிதமான பிரிவினைகளை ஏற்படுத்தி நமக்குள்ளே பிளவுகளை உண்டாக்கி ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கின்ற பல நபர்களை இன்றைய உலகிலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஒன்றுபட்டிருப்பதே நமக்கு வாழ்வு, ஒன்றுபட்டிருப்பதே நமக்கு வெற்றி, ஒன்றுபட்டிருப்பதே நமக்கு நிறைவு என்பது இயேசுவின் ஜெபத்திலே, அவரது வார்த்தையிலே நாம் கண்டுபிடிக்கின்ற உண்மை. இன்றைய தற்பொழுதைய சமூக நிலையிலே, அரசியல் தளங்களிலே கிறிஸ்தவர்கள் பலவிதமான அதிகாரங்களை பெற்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது நம்மிலே ஒற்றுமையின்மைதான். இயேசுவின் பெயரால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நமது வாழ்வை அமைத்து அன்பிலும் இரக்கத்திலும் நாம் வாழுகின்ற விதத்திலே ஒன்றுபடுகின்ற பொழுது சமூகம் நம்மை ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை பின்பற்ற இந்த சமூகத்திற்கும் சிறந்த ஒரு வழிகாட்டியாக அமையும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது உள்ளங்களிலே இருக்கின்ற சிறு சிறு மனக்கசப்புகளையும் வேறுபாடுகளையும் அகற்றி இயேசுவின் பெயரால் நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலையிலே ஒன்றுபட்டு வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் எம்மை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் இணைந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை அர்ச்சித்தருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலியை ஏற்றுக்கொள்வதன் வழியாக எங்களை உமக்கு என்றும் உகந்த பலிப்பொருளாக மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம்முடைய சீடர் அனைவருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது தெய்வீகத்தில் எமக்கு பங்கு தரும் பொருட்டு அவர்கள் காண விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே, தேவரே, வரும் அளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல
தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விப்பதாக. உயிரோட்டம் நீதானே வா, உனையன்றி நானேது வா. உயிரின் உயிரே என் இறைவா, என் உள்ளத்தின் உயிராக வா. என் உடலே நீ வாழும் இல்லம் என்றாலே உயிரோட்டம் நீதானே வா, உனையன்றி நானேது வா. உன் சொந்தம் என்றே நானான பின்பு என் தேகம் தூய்மையாய் வாழும். உன் சொந்தம் என்றே நானான பின்பு என் தேகம் தூய்மையாய் வாழும். உன் தீபம் நெஞ்சில் எரிகின்ற போது உண்மையை என் அறிவு தேடும். ஜெபம். மூவர் இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து முதலிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிடக்கலைஞர்களை தூயாவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஜெபிப்போமாக. அருள் பொழியும் இறைவா, நாங்கள் பங்கு கொண்ட இந்த திருப்பலியில் அறிவிக்கப்பட்ட உமது வார்த்தையால் நல்லறிவையும் பரிமாறப்பட்ட உமது விருந்தால் புத்துயிரையும் பெற்றுக்கொள்வோமாக. இந்த திருவருட்சாதனத்திற்கு செயலாக்கம் தரும் தூயாவி நாங்கள் மேற்கொள்ளும் பணிகளுக்கு தேவையான அருட்கொடைகள் அனைத்தையும் தந்து எங்கள் செயலுக்கு பலனளிக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாவே வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாவே வாழ்க.
கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு அளித்த உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.